ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கோம். ராஷ்டிரிய வித்யாலயா ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஆர்வி ரோட்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் நாம மெட்ரோ ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம் நம்ம மெட்ரோல. ஸோ செம்ம சூப்பரா இருக்குங்க ஆர்வி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனு. ஸோ இங்க வந்து எல்லோ லைனும் கனெக்ட் ஆகுது, இப்போ புதுசா ஓபன் பண்ண எல்லோ லைனு. அதனால இங்கிருந்து மெஜஸ்டிக் எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம். பொம்மசந்திரால இருந்து நீங்க இங்க வந்துட்டு இங்கிருந்து மெஜஸ்டிக் பிடிச்சிக்கலாம். இன்கேஸ் நீங்க இந்த பிடிஎம் லேஅவுட் சைடு எல்லாம் வந்தீங்கன்னா ஓகேவா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஆர்வி ரோட் மெட்ரோல இருந்து மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம மெட்ரோல டிராவல் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பெங்களூர்ல இருக்கிற ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் போக போறோங்க. ராஷ்டிரிய வித்யாலயா ரோடு தான் ஷார்ட் ஃபார்ம்ல ஆர்வி ரோடு. சோ இந்த ஸ்டேஷன்ல தான் பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எல்லோ லைனும் வந்து ஜாயின் ஆகுது மக்களே. சோ நீங்க இங்க வந்துட்டு இங்க இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி பொம்மசந்திரா எல்லாம் போகணும்னா இறங்கி போயிட்டு நீங்க எல்லோ லைன் எடுத்துக்கலாம். சோ செம்ம சூப்பரா கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு பெங்களூர் சிட்டிக்குள்ள. மக்களே, இந்த பக்கம் இருக்கிறது எல்லோ லைனுங்க. இப்போதான் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க. பொம்மசந்திரால இருந்து ஆர்வி ரோடு வரைக்கும் வர்ற ட்ராக்கு ஃபுல்லா எல்லோல டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க ஆர்வி ரோடு வந்துட்டு இந்த கிரீன் லைன் எடுத்துக்கலாம். கிரீன் லைன் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கே வரைக்கும் போகலாம், மெஜஸ்டிக் எல்லாம் போயிடலாம் கிரீன் லைன்லயே. மக்களே, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க ஆர்வி ரோடு ராஷ்டிரிய வித்யாலயா ரோடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து கிரீன் லைன்ல போறதுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம மெட்ரோ ட்ரெயின்குள்ளேயோ அல்லது ஸ்டேஷன்லேயோ வந்து சாப்பிடக்கூடாதுங்க. அதனால இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட வேண்டாம். இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. மக்களே, நம்ம கிரீன் லைன் மெட்ரோ வந்துருச்சுங்க ஆர்வி ரோட்ல இருந்து மெஜஸ்டிக் போறதுக்கு. வாங்க மக்களே, நம்ம கிரீன் லைன் மெட்ரோ போர்ட் பண்ணலாம். ஆர்வி ரோட் டு மெஜஸ்டிக் டிராவல் பண்ண போறோம். மக்களே, ஆர்வி ரோட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் மெஜஸ்டிக். கிரீன் லைனு, பிங்க் லைனு, எல்லோ லைனு சும்மா வளைச்சு கனெக்ட் பண்றாங்க நம்ம பெங்களூருக்குள்ள. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்களா பெங்களூர் சிட்டி. ஸோ இங்க மேப் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லோ லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் போட்டிருக்காங்க. இதுல இன்னும் லேபிள் தான் ஒட்டி இருக்காங்க. இது ஜெயநகருங்க. ஜெயநகர் ஒரு பாப்புலர் ரெசிடென்ஷியல் ஏரியா, பிடிஎம் லேஅவுட் ஆர்வி ரோடு மாதிரியே. ஜெயநகர்ல இருந்து கிளம்பியாச்சு. பெங்களூர் சிட்டியோட அழகே வந்து இன்னுமே வந்து கிரீன் கவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து சவுத் எண்ட் சர்க்கிள்.
வாவ், ஃபுல்லா கிரீன் கவர் தான் இங்க. சவுத் அண்ட் சர்க்கிள் வந்தாச்சுங்க. இந்த லைன்ல அவ்வளவா ரஷ் இல்ல. மேபி மெஜஸ்டிக் தாண்டணுன்னே ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து லால்பாக் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஐ திங்க் கொஞ்சம் சிக்பேட்லாம் போகும்போது அண்டர் கிரவுண்ட் போயிடும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, பார்ப்போம் எந்த ஸ்டேஷன்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் போகுதுன்னு. லால்பாக் கார்டன் இங்க இருக்கிறங்காட்டி தான் வந்து ஃபுல்லா கிரீன் கவரா இருக்குங்க. ஆர்வி ரோட்ல இருந்து மெஜஸ்டிக் போற வழியில பேரலா இன்னொரு ட்ரெயின் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. லால்பாக் மெட்ரோ. எவ்வளவு அட்வைசரிஸ் போட்டிருக்காங்க பாருங்க, சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்க்காக. லால்பாக்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்க பாருங்க, லிஃப்ட், எஸ்கலேட்டர்ஸ், ஸ்டேர் கேசஸ், நல்ல ஃபெசிலிட்டிஸ். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸுமே இந்த மாதிரி ஹைஃபையா தான் இருக்கு. அடுத்து நேஷனல் காலேஜுங்க. பெங்களூருக்குள்ள பில்டிங்கோட ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்குங்க. பிளண்டா கட்டாம நிறைய ஆஸ்தட்டிக் ஃபீச்சர்ஸோட கட்டியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய கர்வ் பாருங்க நேஷனல் காலேஜ் உள்ள போகும்போது. நேஷனல் காலேஜ் மெட்ரோ. அடுத்து கேஆர் மார்க்கெட்டுங்க.
இங்கிருந்து அண்டர் கிரவுண்ட் மக்களே. அவ்வளவுதான் சிட்டி வியூ. இதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் தான், சிக்பேட் எல்லாம் கிராஸ் பண்றதுக்கு. மக்களே இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுங்க. பேரலா இன்னொரு கிரீன் மெட்ரோ கிராஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இங்கிருந்து கலாசிபாளையம் கேஆர் மார்க்கெட் எல்லாம் பக்கம். கேஆர் மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மக்களே அடுத்து சிக்பேட்டுங்க. சிக்பேட்ல இருந்து கிளம்பியாச்சு. மக்களே நாம இறங்க வேண்டிய மெஜஸ்டிக் ஸ்டேஷன் வந்துருச்சு. நாடபிரபு கெம்பே கவுடா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன். எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்களா. ப்ளீஸ் மைண்ட் த கேப், பி கேர்ஃபுல், டு நாட் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் த கிளாஸ், சிட்டிங் ஆன் த ஃப்ளோர் இஸ் ப்ராஹிபிட்டட். இங்க நிறைய ரஷ் இருக்கும். மக்களே இங்க பாத்தீங்களா எவ்வளவு ரஷ்னு மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன்ல. ஓ மை காட். மக்களே நம்ம மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லைனு, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு லைனு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு லைன்னு. நாம் க்ரீன் லைனில் வந்துட்டு இப்போ நாம் எக்ஸிட் போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃப்ளோர்ஸ் வந்து மேலே ஏறி தான் போகணும். கீழேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துட்டோமா, இப்போ அடுத்த ஃப்ளோரில் மறுபடியும் இப்படி மேலே ஏறணும். வாங்க அங்கே போயிட்டு இன்னும் மேலே ஏறணும். பயங்கரமான கனெக்டிவிட்டிங்க நம்ம பெங்களூர் மெட்ரோ. வாங்க போவோம் மக்களே. வாங்க நம்ம கீழே இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாச்சு. இப்ப எக்ஸிட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் போட்டு வச்சிருக்காங்க, இல்லாட்டி கஷ்டம் தான். ஸோ அடுத்த ஃப்ளோருக்கு வந்தாச்சா. இங்கிருந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ஃப்ளோர் ஏறணும் பாருங்க. 2 சைடுமே இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். டைரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இங்க பாருங்க. கேஎஸ்ஆர்டிசி எப்படி போகணும், பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும், ஒயிட்ஃபீல்டு மெட்ரோ பிடிக்கிறதுக்கு எப்படி போகணும். பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன். எக்ஸிட் போறதுக்கு நீங்க மேல மேல ஏறி போகணும். ஸோ நம்ம இங்க கீழ இருந்து வந்திருக்கோம் டுவர்ட்ஸ் சல்லகடா, டுவர்ட்ஸ் ஒயிட்ஃபீல்டு, காடுகுடி. சரி வாங்க எக்ஸிட் போவோம். நீங்க மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த அங்கங்க வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மெட்ரோ ஆஃபீஸர்ஸ். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், கைட் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு என்னதான் டைரக்ஷன்ஸ் போட்டிருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும், வேற வழியே இல்லை.
பட் ஆனால் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க கைட் பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட மெட்ரோ கார்டெல்லாம் இருக்கிறதுனால குயிக்காக வந்துடுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் போய் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்னை மெட்ரோ கார்டும் இருக்குது, பெங்களூர் மெட்ரோ கார்டும் இருக்குது. மக்களே, இதுதான் வந்து ஃபைனலாக எக்ஸிட் ஆகிற ஃப்ளோருங்க, என்ட்ரி லாபி. எல்லா பக்கம் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு லிஃப்ட்லேயும் வந்து எந்த ஃப்ளோருக்கு போகும் எல்லாம் போட்டிருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர்ஸு, எந்த பிளாட்ஃபார்மில் எந்த மார்க்கத்தில் ட்ரெயின் போகும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அங்கங்கே போட்டிருப்பாங்க. அது போக எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், எத்தனை மணிக்கு ட்ரெயின் கிளம்பும் அப்படின்ட்டு. அண்ட் என்கொயரிஸ் இருக்கும். மேப் போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மேப் இருக்கு பாருங்கள். டுவர்ட்ஸ் மாதபரா, டுவர்ட்ஸ் சில்க் இன்ஸ்டியூட். உள்ளுக்குள்ள சாக்லேட் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்களா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கிரீன் லைன் எந்த ரூட்லலாம் போகும், பிங்க் லைன் எந்த ரூட்டில் போகும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த லைனில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோ லைன் போகணும்னா இங்கிருந்து ஆர்வி ரோடு போயிட்டு அங்கிருந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு பொம்மசுந்தரில் இறங்கிட்டு அங்கிருந்து அத்திபலி வழியாக ஹோசூருக்குள்ளே போயிடலாம். எல்லோ லைன் ஹோசூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவலில் ஆயிடுங்க. நம்ம நாடப்பிரபு கெம்பேகவுடா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் சூப்பராக இருக்கா, ஏர்போர்ட் மாதிரி. அங்கங்க எவ்வளவு எக்ஸிட்ஸ் பாருங்க. ஏன்னா இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு எக்ஸிட், பிஎம்டிசிக்கு ஒரு எக்ஸிட், கேஎஸ்ஆர்டிசிக்கு ஒரு எக்ஸிட்னு நிறைய எக்ஸிட்ஸ் இருக்கும். பழைய காலத்து வாட்சஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சரிங்க, வெளியே போவோம் நாம. எக்ஸிட் பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிற பாயிண்ட்ஸு இதெல்லாம் இங்கே இருக்கு. ஓ, இது எக்ஸிட் கிடையாது, எக்ஸிட் இந்த சைடு. எக்ஸிட் கேட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அங்கங்கே டைரக்ஷன் பார்த்துட்டா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். மக்களே, இதுதான் பெங்களூர் மெட்ரோ கார்டுங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட இதை எடுத்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இன்னுமே வந்து இது யூஸ் ஆகிட்டு இருக்கு நமக்கு. ஸோ டேப் பண்ணா ஓப்பன் ஆகிடும். அண்ட் காமிச்சிடும் உங்களுக்கு எத்தனை ரூபா டிடக்ட் ஆயிருக்கு. பேலன்ஸ்க்கு மட்டும் நீங்க போயிட்டு என்கொயரி பண்ணிக்கணும். என்கொயரி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, கஸ்டமர் கேர் பாயிண்ட்ஸ், என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கியூஆர் கோட், வாட்ஸ்அப்ல பே பண்ணலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நம்ம சென்னை மெட்ரோலையும் இது மாதிரி வாட்ஸ்அப்ல பே பண்ற ஃபெசிலிட்டி இருக்கு. ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட் டு பை யுவர் மெட்ரோ கியூஆர் டிக்கெட்ஸ்ன்ட்டு. ஸோ எல்லாம் ஹைஃபையாக ஆகிட்டு வருது நம்ம இந்தியா. ஸோ கார்டு இருந்தால் ஈஸியாக போய்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் லைனில் நிற்கணும், வேற வழியே இல்லை. அண்ட் பெங்களூர் மெட்ரோலாம் வந்து எல்லா லைனுமே வந்து பிஸியாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பீக் ஹவர்ஸ்லாம் வந்து எவ்வளோ கியூ இருக்குது பாருங்களா. ரெகுலர் ரயில்வே டிக்கெட்டுக்கு நிற்கிற மாதிரி நிற்கணும் நீங்கள். அதனால பெஸ்ட்டு இந்த மாதிரி கார்டு வாங்கிக்கிங்க. இன்கேஸ் பெங்களூரில் இருக்கிற மக்களாக இருந்தால் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பெங்களூரில் இருக்கிறதுனால சரி, அடிக்கடி நீங்கள் பெங்களூரில் ட்ராவல் பண்ணுவீங்க, மெட்ரோ யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. நம்ம மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கும் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. ஐ லவ் இந்தியா செல்ஃபி பாயிண்ட் வச்சிருக்காங்க பாருங்களா, கியூட்டா இருக்குல்ல. நைஸ், மக்கள் செல்ஃபி எடுக்க வந்துட்டாங்க பாருங்க. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஸ்நாக் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏடிஎம் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கேஷில் தான் டிக்கெட் எடுக்கணும்னா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஓகேவா? பேக்ஸ் கொண்டு வந்தால் இந்த செக்யூரிட்டி செக் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நாமளும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்பலாங்க. மக்களே, மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நீங்கள் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கலாம், மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்க்கலாம்,
எல்லா பக்கம் போறதுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். எல்லா பெரிய பெரிய லக்கேஜஸோட வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சைடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, ஸோ அங்க போறதுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் வேஸ் உள்ள இருந்தே இருக்கும், வெளியே வந்துட்டு போய்க்கலாம். இந்த வழியில போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூர் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன், கேஎஸ்ஆர்டிசி, பிஎம்டிசி, காந்தி நகர் சர்க்கிள், ஆனந்தராவ் சர்க்கிள் ஆம்னி பஸ்ல போகணும்னா இப்படி எல்லா பக்கம் போறதுக்கும் உங்களுக்கு இங்கிருந்து ஆக்சஸ் வேஸ் இருக்கும். ஓகேவா? மக்களே, நம்ம நாடப்பிரபு கெம்பேகவுடா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் பார்க்குற வியூ பாருங்க. ஓ, எவ்வளோ ஃபிளீட் ஆஃப் பஸ்ஸஸ் பாருங்களா. நம்ம கர்நாடகாவோட கேஎஸ்ஆர்டிசி வேற லெவலுங்க. நிறைய பஸ் வச்சிருக்காங்க. சம்பிகைன்னு வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அம்பாரி உற்சவம்னு வச்சிருப்பாங்க, கர்நாடகா சாரிகைன்னு வச்சிருப்பாங்க. நல்ல கனெக்டிவிட்டி, சூப்பரா இருக்கா? ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார் கேஸ்ல இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஆப்போசிட்ல தான் வந்து பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க இருக்கு பாருங்க, அந்த டெட் எண்ட்ல போயிட்டு கீழே இறங்குனா நம்ம பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டு, சிட்டிக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே நீங்க அந்த டெட் எண்டுக்கு போயிட்டு லெஃப்ட் திரும்பி எண்டு போனீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போற சப்வே வந்துடும். ஸோ சூப்பரா கனெக்டிவிட்டி, இங்க ஒரு சென்ட்ரல் ஹப் இது மெஜஸ்டிக். மக்களே, நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்சஸ்ல இருந்து பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, பிஎம்டிசி பஸ்ஸஸ் இங்கதான் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். தெலுங்கானால இருந்துலாம் வருது பாருங்க, ஹைதராபாத் பஸ் நினைக்கிறேன், டிஎஸ்ஆர்டிசி எல்லாம் வருது பாருங்க. ஸோ பிஎம்டிசி பஸ்ஸஸ் இங்க வந்து அப்படியே இதுக்குள்ள போயிடும், பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸ் இங்க வந்து உள்ளுக்குள்ள ரைட் சைட்ல போயிடும். சென்ட்ரல் ஹப் பெங்களூருக்கு. ஸோ நீங்க மெட்ரோல வந்துட்டு ட்ரெயின் பிடிக்கணும்னாலும் சரி, கேஎஸ்ஆர்டிசி பஸ் பிடிக்கணும்னாலும் சரி, சிட்டிக்குள்ள போகணும்னாலும் சரி, இங்கிருந்து ஃபுல் கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு. மக்களே, நம்ம மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இங்க பாருங்க. ஸோ இது வந்து பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டு. சிட்டிக்குள்ள போறதுக்கு இங்க ஃபுல் கனெக்டிவிட்டி இருக்கும், எந்த ஏரியா போகணும்னாலும். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த சைடு இருக்கு பாருங்க. இது லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ்க்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். ஆட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியவே இருக்கும். மக்களே, நாம அங்கிருந்து வந்தோங்க. அந்த ரெட் கலர் பில்டிங் தான் மெட்ரோ ஸ்டேஷன். அங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சஸ் ஏரியா ரீச் ஆயிடலாம். பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு சொன்னால, இந்த டெட் எண்ட்ல போயிட்டு கீழே இறங்கி ஒரு சப்வே ஏறி இறங்கினீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே லெஃப்ட்கா திரும்பினீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மேல போனீங்கன்னா அங்கேயும் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு ஒரு ஆக்சஸ் வே இருக்கும். ஸோ 2-3 ஆக்சஸ் வே இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? மக்களே, இதுதான் வந்து நம்ம நாடப்பிரபு கெம்பேகவுடா மெஜஸ்டிக் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. நாம அந்த சைடு இருந்து வந்தோம்ல, அது வந்து கேஎஸ்ஆர்டிசி பிஎம்டிசிக்குள்ள போற என்ட்ரன்ஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இங்க தான் இருக்கு, நேர் ஆப்போசிட்ல. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸ். ஹப் ஆஃப் பெங்களூர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்னே சொல்லலாம். பிஎம்டிசி, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிற ஏரியா. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற கெஃபேஸ் பாருங்க. இங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்கு. சூப்பர் சிஸ்டம் இல்ல? இங்க பாருங்களா,
ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் அவரோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை சூப்பரா கொண்டு வந்து பேட்டரி எடுத்து உள்ளுக்குள்ள போட்டுற வேண்டியதுதாங்க. இங்க எப்ப வேணாலும் மழை பெய்யுங்க. பெங்களூர் கிளைமேட் ஹில் ஸ்டேஷன் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம ஆர்வி ரோட்ல ஏறுறப்ப மழையே இல்ல, இங்க வந்துன்னே நல்ல மழை. சூப்பர்ல பேட்டரி போட்டாரு பாருங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் சார்ஜ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சூப்பர் சிஸ்டம்ல future beckons India. India is moving towards electric vehicles revolution. ஸோ மக்களே, நம்ம ஆர்வி ரோட் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் வந்த இந்த மெட்ரோ பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெட்ரோல நாம எந்த ரூட்ல டிராவல் பண்ணாலுமே வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from Majestic பெங்களூர் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட சில ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா, பிளிப்கார்ட்ல இருந்து டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.